இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. நான் ஒரு புவர் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தான். என்னோட அடாப்டட் பேரண்ட்ஸ் என்னை ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு தான் என்னை கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஜியை நான் 2 டைம் தான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. ஜியோட சேர்ந்து அவள் 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருக்கான். அதனால் ப்ரெக்னென்ட்மே ஆனதுமே அவன்கிட்ட இதை போய் அங்கே கன்ஃபார்ம் பண்ணி அவள் சொன்னதும் எனக்கு பேபிலெலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த பேபியை நீ அவாய்ட் பண்ணு, பேசாமல் அபார்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டே அப்படின்றத சொல்லியிருந்திருக்கான். பட் ஹீரோயின் நீ எனக்குன்னு ரிலேட்டிவ்னு இருக்கிறதுனா இந்த பேபி மட்டும்தான். இந்த பேபியை நான் எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு அவள் கண்டிப்பாக நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கே ஜாப் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்போ அந்த வெயிட்டர் ஜாப்புமே அங்கே அவளுக்கு பறி போயிடுது. ஒரு வெயிட்டாக இருக்கவங்க ஸ்லிம்மாக நல்லா நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி வயிறு பெருசாகிட்டே இருக்குது. ஸோ நீ ரெஸ்ட் அடி, இதுக்கப்புறம் வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டுங்க காசை கொடுத்து அனுப்புனதுமே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு பிளாஸ் நியூஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ ஜி இப்படி போன ஏரோப்ளான் கிராஸ் ஆகி அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை டெத்தாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அவன் பாடி கிடைக்காத வாசி. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே கவலையெல்லாம் இல்லை, ரொம்ப ஹாப்பியாகிட்டு. அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட குழந்தைக்கு தானே சேரணும், கண்டிப்பாக என் புள்ள நல்லபடியாக வளரணும்னு சொல்லிட்டு அவள் அங்கே போகிறதுக்காக டிசைட் பண்ணிடுறா. வீட்டில் அங்கே டெத் ஆனிவர்சரி அங்கே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயினுமே அழுதுட்டு ஐயோ கடவுளே என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோவோட அம்மா. நீ யார், நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே உங்கள் பையனும் நானுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தோம், இது உங்கள் பையனோட பேபி தான், நான் அவரோட ஃபேன்ஸே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ இதனால தான் அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரியுமே கிடச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் இதை பற்றி தான் இப்போ யோசிச்சேக்கா. அவங்க மதரின்லாம் கூட சேர்ந்து அவங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க மெய்ட் மேடம் இப்படி நம்ம சார் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்ததுமே அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இத்தனை நாள் இந்த வீட்டில் போய் சொல்லி ஏமாற்றி உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டுருக்கா. பட் இது எல்லாமே அவளோட கனவு தான். அப்போங்க நம்ம ஹீரோவை அங்கே மியாவுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுமே சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இவ பார்த்தா பயந்து போய் திரும்பி நின்றுட்டுருக்கும் போது அவன் ஏதோ ஒரு காட்டுவாசி மாதிரி வர்றான். உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ 5 இயர்ஸாக நான் தான் உங்கள் பையனை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன், அவனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாகி போயிடுது. அடிச்சு ஜாக்பாட் அப்படின்றத சொல்லிட்டு நான் தான் உங்களோட குழந்தையோட அம்மா, உங்களோட ஃபியான்ஸையுமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அது எதுவுமே ஞாபகமே இல்லை. அப்போ அவங்க அம்மா இந்த குடும்பத்தோட வாரிசு நீ எப்படியும் கிளம்பி ரெடி ஆகுன்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த மியாவை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட ரூமையுமே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே வாயடைச்சு போயிடுது. வாவ் ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக கிளம்பி ரெடி ஆகிடுறான். பழைய மாதிரியே இருந்துச்சுக்கான். அங்கே வாயடைச்சு போய் 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட நான் எவ்வளோ க்ளோஸர்ன்றதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்கிறா. நம்ம 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சதுமே உண்மையிலே அப்படின்னா நீ என்னோட ஃபியான்சியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம 2 பேருமே எவ்வளோ க்ளோஸாக இருந்தால் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ரொமான்ஸாக பேசினதுமே இதை பற்றி எனக்கு பேச இப்போ மைண்டில்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை அந்த ஷாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், நீங்கள் அதை பற்றி விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னதுமே அவருமே ஓகே பாஸ் விசாரிக்கிறேன், பட் அவங்க ஏதாச்சும் உங்கள்கிட்ட போய் சொன்னால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் காசை கொடுத்து அவளை நான் விரட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பையன் சூச்சு வர்றான். ஆமாம் நானுமே பெரிய அஸ்ட்ரானர் ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ எப்போ வருவார், நான் மீட் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பாரு உங்கள் அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கும் போது அந்த பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷமாயிடுறான். என்னோட ஐஸ் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ என்னையுமே நீங்கள் ஸ்பேஸ்க்கு கூட்டிகிட்டு போவீங்களான்னு சொன்னதும் அவன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அசிஸ்டன்ட் அங்கே ரிசல்ட் எல்லாமே கொண்டு வந்துடுறாரு. பாஸ் இங்கே பாருங்கள் அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்கும்போது அவங்க யூகேல படிச்சிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே அங்கே தான் இருந்துட்டுருக்காங்க. ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாரு. மீட் பண்ணி ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கு. பேபியுமே அதனால தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அவங்கள லைக் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவள் அப்படின்னா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. திரும்பவே பழசு மாதிரி மாறிடுமோ லைஃப்னு எனக்கு பயமாயிடுச்சுக்குப்பா அப்படின்றத சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்டு நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லும்போது பாஸ்டில் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அவங்க அடாப்டட் பேரண்ட்ஸ் நம்ம ஹீரோயினை ஒரு மனுஷியாக கூட மதிச்சதில்லை போல் ரொம்ப போட்டு அடிச்சவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே ரூம்க்கு வந்ததுமே நான் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் இல்லை, எப்பயுமே நான் தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுவேன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாலுமே அவள் அங்கே பண்ணி விட்டு ரொம்ப சூப்பராக இருக்கீங்க
பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மியாவ் வந்துடுறா. என் பிரதர் தான் நீங்கள் பக்கத்தில் வர்றது பிடிக்கலண்ணா, அப்புறம் ஏன் நீங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்கிறா. நானுமே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்ததுமே வா எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் இது, நான் வந்து இப்போ வரைக்கும் இதெல்லாம் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இது அவளோட ட்ரெஸ், நீ இதை டச் பண்ணாத, உனக்கு வேண்டதை நம்ம காசு கொடுத்து வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுமே ஹீரோயின் தான் அவளை அங்கே வந்து ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு போயிருக்கா. உனக்கு என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அவளை மாதிரியே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்தா சுத்தமாக சூட்டபிளாகவே இல்லை. நம்ம ஹீரோயின் உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா உண்மையாக வந்துட்டு உன்னை இத்தனை வருஷமாக பார்த்துருக்கா, அவளுக்காக இந்த கிஃப்ட்டை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்துட்டு 10 மில்லியன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே நான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது, இப்படி 30 மில்லியன் காசு செலவாயிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின்ட்டு அவங்க கோவப்பட்டு என்ன மாதிரி காசை செலவு பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டதும் நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் அந்த பொண்ணை வந்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு வர சொன்னீங்க, அவள் அவள் இஷ்டத்துக்கு வாங்கிக்கிட்டு இருக்கா, என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, உங்கள் பையனை காப்பாற்றினவ இல்லையா அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு செம கடுப்பாகி போயிட்டு நம்ம ஹீரோட்ட ஐ திங்க் அந்த பிரேஸ்லெட்லாம் அவளுக்கு கொடுக்கறதுக்கு தகுதி கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவள் ரொம்பவே நினச்சதை விட கோல்ட் டிகராக இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம சூச்சு வந்துடுறான். அப்பா இது என்ன அம்மாக்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான், இது அம்மாவுக்கு கொடுங்க, அம்மா ரொம்ப ஹாப்பியாவாங்க அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நீ இதுக்கப்புறமே இப்படி இருந்துட்டுருக்க முடியாது, நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும், ஷா வந்துட்டு இந்த வீட்டுக்கு பிள்ளைய பெற்று கொடுத்துருக்கலாம், பட் அது அன்வான்ட் சைல்டு தான், நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அவள் இல்லைன்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. அவளை பற்றியுமே இன்னுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய விசாரித்து நீ வந்துட்டு கண்டுபிடி, எனக்கு என்னமோ அவன் மேலே டவுட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தையோட சேர்ந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தா. அப்போ மியாவ் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துகிட்ருக்கு, யாருமே என்னை வந்து பார்த்துக்க இல்லை, 5 இயர்ஸாக உங்களை கேர் பண்ணியிருக்கேன், எனக்காக நீங்கள் இருக்க மாட்டீங்களான்னு சொன்னதும் ஹீரோயின் நீ இப்படியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கட்டும் பரவாயில்ல நீங்களே கேர் பண்ணிக்கோங்க அவளை, எனக்கு வந்துட்டு இது என்ன புதுசாக என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு நானே இருக்கேன், அவனுக்கு இன்னும் அப்பாலாம் பழக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் அங்கே அவளுக்காக மெடிசன் எடுக்க போகிறப்ப அங்கே ட்ராயரில் பார்த்தா அங்கே ஒரு சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். அப்படின்னா உண்மையிலே இவன் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காளா, நான் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிட்டாளான்னு சொல்லிட்டு அங்கே அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கான். இங்கே காம்படிஷனுமே நடக்க போகுது ஸ்கூலில், அவங்க அப்பாவே இல்லை, எப்படி போய் நீ கலந்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாமே டீஸ் பண்ணதுமே எங்கள் அப்பா திரும்ப வந்துட்டார் அப்படின்றத அந்த பையன் சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். இப்படியே ப்ராப்ளம் போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்த அந்த பிள்ளைக்கு அப்போ அவங்க பேரண்ட்ஸை பிடிச்சவன் திட்டான், பிள்ளைங்களை எப்படி வளர்த்துட்ருக்கீங்க, பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டா பார்த்தாது, பிள்ளைங்களுக்கு அறிவை சொல்லி வளர்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு திட்டினதும் அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. காம்படிஷன்லேயுமே இவங்க வின் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அப்போங்க ஹீரோ வந்து நீ என்னை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் இல்லாத லைஃப்பை என்னால் வாழவே முடியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்ன விஷயம்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் ஃபேக்காக இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்கா, சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி, எல்லாம் அவங்களோட வேலை தான் போல். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாவிட்டு அங்கே பேசி மனசை மாற்றிட்டுருக்கா. நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்களுமே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே மேலே புக்கு எடுத்துட்டுருக்கா. அப்போ அங்கே புக்கு தெரியாமல் தலையில் விழுந்து அடிப்பட்டதில்ல, அங்கே சில ஞாபகங்கள் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நான் வந்து என்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, இந்த ஜி குரூப்போட ஓனரே நான் தான், ரெண்டாவது உனக்கு எனக்குமே ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்து அது மூலம் தான் நான் இந்த பேபி பிறந்திருக்கு அப்படின்றது அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். நல்ல வேலைடா சாமி, பின்னாடி நடந்த விஷயங்கள் எதுவுமே உனக்கு ஞாபகம் வரலையே, தெரிஞ்சிச்சுன்னா நீ இப்போவே என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுருவோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே 2 பேருமே அவங்க க்ளோஸ் ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ண போயிட்டு இருக்கும்போது அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. நாளைக்கு வந்துட்டு லேட்டாக கிளம்பாதீங்க, வேமா கிளம்புங்க, வந்துட்டு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போனதும் கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்லிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே கோயிலுக்கு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. பார்த்தா ஹீரோயினை நல்லா நீ டவுன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டாங்க. அங்கே ஷூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்ததுமே நான் வந்து என் பையனை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ மீட் பண்ணி அவனை பேசி வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோ, ஷா வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆன்ட்டின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கா. பிறகு அவளை கூப்பிட்டு வச்சு நீ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்,
தெரியும். பட் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீ வந்து இந்த வீட்டுக்கு பிள்ளைய பெற்று கொடுத்துருக்க. பட் அது அன்வான்டட் தான். இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். பட் அந்த குழந்தை எங்கள் குடும்பத்தோட வாரிசாகுமான்றது டவுட்டு தான். பிள்ளைய கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வழியை பார்த்துக்கோ. அதை பற்றி நீ யோசின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்து அவள் மொழியில் அடிபட்டுருக்கவுமே ஃபீல் பண்ணிட்டேக்கா. இப்போ ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது, இல்லை இப்படி சாமி கும்பிடும் போது ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே, அம்மா வயசானவங்க, அந்த காலத்துக்காரவங்க, அவங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன வேற ஒரு லேடியை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற செட்டும் கேட்டுட்ருக்கான். நீ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து மெடிசன் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரெக்கார்டு எல்லாமே அங்கே ஒட்ட வச்சுட்டு இருக்கும்போது நம்ம மியாவும் வந்துட்டா. நீ என்ன அடியில் பண்ணிட்டு இருந்த, நீ ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு சண்டை வந்து அவள் அடிக்க போனதுமே அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ மியாவை வந்து கையை பிடிச்சிடுறான். எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, மரியாதை எங்கேருந்து போன்னு சொன்னதுமே அவள் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கா, கேட்டால் தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறான்னு சொன்னதும், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அப்படிலாம் ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னதும் அவள் பேக்கை பிடிங்கி கொட்டி பார்த்தா கோயிலில் கொடுத்தாங்க விஷயங்கள் எழுதுன அந்த சீட்டாக தான் இருக்குது, இது நான் கோயிலுக்கு போனப்போ கொடுத்தாங்க, வேறு ஒன்றும் என்கிட்ட இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அதை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அதே மாதிரி தான் ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு லெட்டர்ஸாக எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ புரிஞ்சுக்கிச்சா, கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் திட்டி விடுறான். பட் நம்ம ஹீரோயின் ஒரு யோசிச்சு பார்க்குறா, கோயிலில் கொடுத்த இதுவுமே நல்லதுக்காக உதவிக்குச்சு அப்படின்றத சொல்லிட்டு இன்னொன்றில் பார்த்தா அங்கே ரெக்கார்டர் தான் இருக்குது, அதை எடுத்து அவள் அடியில் ஒட்டி வச்சு விடுறா. ஏன்னா ஹீரோவும் அவங்க அம்மாவும் பேசுகிற எல்லாத்தையுமே கேட்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா. அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பேசுகிறாங்க. நீ ஷூவை தான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும், ஷாவை நீ மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்கம்மா, அவள் வந்துட்டு என் பிள்ளைய வந்துட்டு பெற்று எடுத்திருக்கா, நான் ஒரு குழந்தையோட அப்பா, நான் எப்படி வேற ஒருத்தையை போய் மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டுங்க கேட்டதும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் இந்த குடும்பத்துக்கு வந்து ஏற்ற பொண்ணுன்றது மட்டும் கரெக்டாக எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் அவனை போய் ஹக் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அவனுக்கு சில விஷயங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. இந்த பேபி எனக்கு வேணாம், நீ வந்து அபார்ஷன் பண்ணிக்கோன்னு சொன்ன மாதிரிலாம் தோணுது, என்ன நடந்துட்டுருக்கு, எது உண்மைன்னே சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நான் எப்பயுமே இருப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் வந்துட்டு நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவன் ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிவிட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, யாருக்காக நான் வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ஓகேவா அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுச்சுக்கா. சரி உங்கள் பேரண்ட்ஸை வந்து நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அவள் பயந்துட்டேவும் அது இதுன்னு பேசுகிறா. சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி பேரண்ட்ஸை மீட் பண்ணணுன்றான்ப்பா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவள் வர சொல்லிடுச்சேக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, இந்த ப்ளேயை வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு அதை வச்சு ப்ளே பண்ணிடலான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிடுச்சேக்கா. நம்ம ஹீரோங்க உள்ளே வரும்போது இவள் பயங்கரமாக வீடியோ காலில் போட்டுட்டாங்க அழுதுச்சேக்கா. அப்பா ஏமா ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லும்போது, அப்பா எப்படி போய் ஒத்துக்குவார், மேரேஜுக்கு முன்னாடி நீ புள்ள பெற்று வச்சிருக்கா, ஆனால் இப்போ வரைக்குமே மேரேஜ் பண்ணிக்கல, அதனால தான் மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னதும் ப்ளீஸ்மான்னு சொன்னதும், இதுக்கப்புறம் இப்படி கால் பண்ணி தொந்தரவுலாம் பண்ணாத, உன்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப அழுகிற மாதிரி எங்கள் ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோட்டங்க இருக்கிறத பார்த்துட்டு சாரி கேட்டதுமே எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிருச்சு, உங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லும்போது நீ வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோயினை நீ ஏன் கவலைப்படுற, உனக்காக நான் இருக்கேன், எப்பயுமே நான் உன்னை பார்த்துக்கிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அடாப்டட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஷாவ் அப்படின்ற செட் அவங்க அப்பா எந்திரிக்கும் போது ஸ்லிப்பாகி விழுந்துருது. அப்போ நான் இப்போ வந்துட்டு அவளை தான் பார்த்தே உள்ளன்னு சொன்னதும், அவளை நம்ம என்றைக்கோ வீட்டை விட்டு துரத்தி விட்டதில் அவள் எங்கேயாச்சும் போய் செத்து தான் போயிருப்பா சாப்பாடுக்கு இல்லாமல், அவளை போய் நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா இங்கே உள்ள ஃபுட் எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்ருக்கும் போது, எதுக்காக எவ்வளோ ஃபுட்டு, நீ ஏன் அலைஞ்சிட்ருக்கன்னு சொல்கிறப்ப மியாவுமே அங்கே வந்துடுறா. நீ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. ஆனால் ஒரு லேடி என்னை புள்ளி பண்ணாங்கன்னு சொன்னதும் அவன் முன்னாடி அக்கறை இருக்க மாதிரி அது யாருன்னு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. எதுக்காக நீ புள்ளி பண்ணேன்னு சொல்லி கேட்டதும், மேடம் நான் எங்கே புள்ளி பண்ணேன், இந்த பொண்ணு சாப்பாடெல்லாம் வந்து திருடிட்டு இருந்தா, ஸோ அதனால தான் வந்துட்டு நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டேன், இந்த பொண்ணு தான் பிரச்சனை பண்ணா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு கோமாய் போயிட்டு இவ்வளோ அங்கே ஆஃபீஸை விட்டு வெளியே துரத்தி விடுங்க, எங்கே போனாலும் எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு அங்கே அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் இதை பற்றிலாம் வந்துட்டு பெருசாக யோசிக்காத, விட்டு அவள் ஏதோ தெரியாமல் தான் பண்ணிட்டுருப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோவை அங்கே சமாதானப்படுத்தி அங்கே ஹக்மே பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே இவளுக்கு கோமாய் போயிட்டு நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட நீங்கள் எனக்கு
ஒரு வேலை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அங்கே கார் டிரைவ் பண்ண போனால் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு டிரைவ் பண்ணுறேன் நீ உள்ளே உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறான். இது எனக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. பட் திடீர்னு பார்த்தா பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறான். அங்கே பயந்து போயிட்டு காரை ஓட்டிட்டு இருந்தாலே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. வேமா ஹீரோயின் இறங்கிட்டு நீ எந்திரி ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே காருமே பிளாஸ்ட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டான். நீ உன்னை பற்றி கவலைப்படாமல் நீ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் இல்லாமல் அப்புறம் நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. இவன் பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்த காரணமே அந்த ஷாவு தான். அவளை நீ வந்து விட்டு வெளியே விடு, அவளை விரட்டி விடு, அவளால் தான் இத்தனை பிரச்சனை சொன்னதும் என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் உயிரை பணைய வச்சு என்ன காப்பாற்றிருக்கான்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு அங்கே வந்துட்டு கோமாயிட்டு நீ என்ன பேசிட்டுன்னு சொன்னால் 2 பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் என்னது டிசைட் பண்ணிட்டியா யார் அப்படின்ற சேட்டங்க கேட்குறாங்க. ஹீரோ நான் ஷாவை மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் என்னது அவளை போய் மேரேஜ் பண்ணுவியா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஷோவை தான் மேரேஜ் பண்ணணும், அவள் தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மருமக, புள்ள பெற்று கொடுத்தான்றதுக்காக இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணுவியான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணு குழந்தை பெற்ற பிறகு அவளை நீங்கள் துரத்தி விட சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்டதுமே அவங்க அப்பா அவன் கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவங்க 2 பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்து இதே சண்டையை தான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே கேக்கை வச்சுட்டு அவன் நின்றுட்டுருக்கான். அப்போயுமே அவங்க அம்மா அதை பற்றி கவலைப்படாமல் கேட்க கோவத்தில் அங்கே தள்ளி விட்டுருக்காங்க. அவன் சின்ன வயசுலேருந்து அந்த பாசத்தை அனுபவிக்காமல் இருந்திருக்கான். அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோயின்ட்டு அவன் உணர்ந்துட்டுருக்கான். ஸோ அதனால தான் அந்த பேபியெல்லாம் எனக்கு வேணான்மே அங்கே வந்துட்டு பேசியிருந்திருக்கான். இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்னோட டிசிஷன் இதுதான், நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணால் அவ்வளோதான், நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட முடிவு அங்கே சொல்லிடுறான். அவங்க அம்மாவும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க பட் முடிய மாட்டுது. அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம மியாவு தான் இந்த வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுது. அவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. அங்கே அவளையுமே பிடிச்சி அங்கே இழுத்துட்டு வர சொல்லிடுறாங்க. அங்கே மியாவை நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொன்னதும் எனக்கு என்ன தெரியும் நீ போய் கார் டிரைவ் பண்ணுவேன்னு, நான் இவ தான் பண்ணுவான்னு நினச்சேன் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன தைரியம் தான் இப்படி சிட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். நீ வந்துட்டு இப்போ பண்ண தப்புக்கு நீ வந்து அவட்ட ஒழுங்காக சாரி கேளு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, உங்கள் அப்பாவையுமே தூக்கி நாங்கள் வந்துட்டு பழி தான் கொடுக்கணும்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே சரி நீ வந்துட்டு டாகெல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கேட்டதும் அந்த டாக் எல்லாமே ரொம்ப பசியோடு இருந்துட்டுருக்கு, இவ்வளோ உள்ள தூக்கி போட்டோம்னா கேக் மாதிரி சாப்பிட்ருன்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்கிறா. நீ வந்துட்டு அவட்ட கேளுன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா. அங்கே டாகோட அந்த கூண்டுலேயுமே அவளை தூக்கி போட்டுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கோம். எதுக்காக நீ பயந்துட்டுருக்க, உனக்கெல்லாம் நான் எதுவுமே ஆக விட மாட்டேன் எப்பயும், நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். நம்ம வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கான். இவன் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு வரும்போது அங்கே நம்ம சூச்சு கூட சேர்ந்து ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்பா நீங்கள் என்ன ஸ்பேஸ்க்கு திரும்ப போகலையான்னு சொன்னதுமே அப்பா எப்பயும் உன் கூட தான் இதுக்கப்புறம் இருப்பேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன்னா பிள்ளைக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டா அது எல்லாமே கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகிடுது. 2 பேருமே சேர்ந்து பிறகு அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் யாரும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை, பட் நான் உனக்கு இப்போ ரிங் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கையுமே போட்டு விட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவங்க இந்த அடாப்டட் பேரண்ட்ஸ் அங்கே போகிறாங்க. அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு ஐயோ இவன் பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயினை எப்பயுமே அடித்து அவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நானுமே மனுஷி தானே, நான் வந்துட்டு எத்தனை ஜாப் தான் ஒரு நாளைக்கு பண்ண முடியும், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டு அங்கே வந்துட்டு திட்டினாலுமே ஒரு காசை சம்பாதிக்கிற மிஷினாக தான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பாடாப்படுத்தி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நைட்லேயுமே இதெல்லாமே கனவு அங்கே வந்ததுமே எதுக்காக நீ கவலைப்பட்டுச்சுக்கா, உனக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் பார்த்துக்கிறது என்னோட கடமை, நான் எப்பயுமே உன்னை நல்லபடியாக வச்சுக்குவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இதை பற்றி அவள் கவலைப்பட்டு சொன்னதுமே அவங்க பேரண்ட்ஸை அடித்து இழுத்துட்டு வர சொல்லிடுறா. அடிச்சுட்டு வந்துட்டு போட்டு வெளுன்னு வெளுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நீ அவளோட லைஃப்பில் தொந்தரவு பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு இத்தனை நாளாக உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தோம், கொஞ்சமாச்சும் எங்கள் மேலே கருணை காமின்னு சொன்னதுமே என்னது கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களா, என்னை நாயை விட கேவலமாக தானே நீங்கள் வந்துட்டு ட்ரீட் பண்ணீங்க, உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, நான் வந்துட்டு உங்களை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க ஃப்ரெண்டுமே சரியான பனிஷ்மெண்ட் அங்கே கொடுத்துட்ருக்காங்க.
உங்கள் அம்மா ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு ஆக்ஷன் பார்ட்டி இருக்குது, அங்கே கண்டிப்பாக ஷூக்காக நீ ஏதாச்சும் gift வாங்கிட்டு வரணும், அந்த ஷாவை நீ எங்கே கூட்டிகிட்டு போகாதன்னு சொன்னதும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். இந்த ஷூவை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா உன் கூட சேர்ந்து அவர் ஃப்ளட்டிங்லாம் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ஷென்னுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வரான். வந்துட்டு என்னப்பா இது என்ன உன்னோட ஒய்ஃபா, இப்போ வரைக்குமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டியா இல்லையா, நான் எப்படி சிஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டு பேச முடியும், அப்படிலாம் ஒன்றும் தகுதியான பொண்ணு மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவள் எப்படியோ எனக்கு சொந்தமானவ, நீ இதை பற்றிலாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, கூப்பிடணுன்னா சிஸ்டர் இல்லைன்னு கூப்பிடு, இல்லை வாயை முடிட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டி விடுறான். அதுக்கப்புறமே அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே வாஷ்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அவளாம் மிடில் கிளாஸ் லேடி மாதிரி இருக்கா, அவள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சரியான பேராசை பிடிச்சவளா இருப்பா போல் அப்படின்ற செட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் பெரிய ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே காசு வந்துட்டு இருக்குதோ இல்லையோ, பட் நான் அவரோட ஒய்ஃபு ஒன்றை மாதிரி நான் மிஸ்ட்ரஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. ஒரு பென்டென்ட் அங்கே வந்துட்டுருக்கு. அங்கே விளக்கு வாங்குறதுக்கு போட்டி போட்டால் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின் பிடிச்சிருக்குன்றதுக்காக ஏகப்பட்ட காசை கொடுத்து வாங்கிடுறான். ஷென்னுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ரொம்பவே வந்து ப்ரிட்டியான ஒரு பொண்ணுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதை கொடுத்துட்ருக்கான். அப்போ அங்கே சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்த மாதிரியே தோணுதேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாரு. அவளுக்காக வந்துட்டு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறாரு. அங்கே அவளோட ஏஜ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஷோக்கு அதை பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல. அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவகிட்ட போய் என்ன பேச்சு, அவளுக்கே நீங்கள் இதை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருந்தா அங்கே நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அவங்க அம்மா அங்கே வந்து இதெல்லாம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ கூட்டிகிட்டு போகாதன்னு சொல்லியுமே நீ பேச்சை கேட்காம அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்க, மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கியிருக்க, இதை பற்றி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும், நீங்கள் என்னைக்காச்சும் என்னை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களா, எப்பயுமே நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு மனுஷனாகவே மன்னிச்சதில்லை, எப்பயுமே நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு உங்களோட பிஸ்னஸை பற்றி தான் நீங்கள் பெருசாக யோசிச்சிங்க வாசி, நான் ஒரு சின்ன பிள்ளை இருந்தேனே வீட்டில், அந்த பிள்ளைக்கு எப்படி பாசம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, இது என்னோட பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதில் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடான். எல்லாமே அவனுக்கு அதை நினச்சி ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உனக்காக நான் இருக்கேன், எப்பயுமே நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறா. ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சு விடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அம்மா கேட்க தூக்கிட்டு வந்ததுமே அம்மா நீங்கள் அவளை பற்றி பேசுகிறதுக்காக வந்தீங்கன்னா நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொன்னதும் நான் வந்து உனக்காக தான் வந்து இந்த கேக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன் உன்னோட பர்த்டேக்காக அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்னோட அம்மா எனக்காக கொடுத்தாங்க மருமகளாக வந்ததுக்காக, இப்போ நான் உன்னோட ஒய்ஃப்காக கொடுக்குறேன், நீ இதை அவட்ட கொடுன்னு சொன்னதுமே அவளுக்கே அங்கே ஷாக் ஆகிடுச்சுக்கு. உண்மையாவா அப்படின்ற செட்டுங்க கேட்குறான். பார்த்தா குழந்தையோட விளையாண்டுச்சுக்கா, அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பிறகு அப்பாவும் பிள்ளையுமே அங்கே ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் தலை வந்து சைடில் இடிச்சிருது. அப்போ அவனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே திரும்ப ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. அவன் எனக்கு இந்த பேபி தேவை கிடையாது, போய் அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோயின் இத்தனை நாள் அப்படின்னா போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே இன்னமே ரொம்ப கோவமாகி போயிட்டுருக்கு. இவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நாய்க்குட்டியை வச்சு அவன் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வர்றான். ரொம்ப கைண்டான பர்சனாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்குறா. பாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பாஸ்ட்டை பற்றியே நம்ம எப்பயுமே நினச்சிட்டே இருக்கக்கூடாது, ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே கால் வந்துடுது. அவள் பேச போயிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பாஸ் இதுக்கு முன்னாடி அவங்களோட ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபேக்காக இருந்திருக்கு, இதெல்லாமே ஒரிஜினல் சைட் அங்கே கொடுக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அடாப்டட் தான், அவங்க வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற செட்டுங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்றாரு. இது வந்து ரெக்கார்டர் அவங்க அங்கே ஒட்டி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அவன் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட இப்படி போய் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் வந்தாலுமே எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மைண்டு போயிட்டுருக்கு. பிறகு இந்த ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு, இந்த மெடிசனை அவனோட ட்ரிங்க்ல நீ கலந்து அவனுக்கு கொடு, நீ அப்படி கொடுக்க மாட்டேன்னு ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னோட பேக்ரவுண்டை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், அது எல்லாத்தையும் நான் போட்டு கொடுத்துருவேன், உன் நிலைமை என்ன ஆகும், அப்புறம் உன் பிள்ளையும் நீயும் தெருவுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுமே இந்த மெடிசனை வாங்கிக்கிறா. பிறகு நைட்டு போல் அவனுக்கு மில்க் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததுமே என்ன இந்த கண்டிப்பாக இந்த மில்கை நான் குடிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவன் கோமாயிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நீ எவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப, நீ வந்து என்கிட்ட அவ்வளோ லவ் பண்ணுறேன் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும், நான் வந்துட்டு உன்னை இந்த பேபி வேணா அபார்ஷன் பண்ண சொன்னேன், நீ இத்தனை நாளாக என் கூட சேர்ந்து இருந்துட்டு காசை பறிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்க, இந்த பிள்ளைய வச்சு நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கியா, சரி ஓகே குழந்தைய நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் என் பிள்ளை உன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, ஒன்றை மாதிரியே ஒரு பொய் ஃப்ராட்டை பேசுகிறவளா வளர்ந்துச்சுன்னா என் பிள்ளை ரொம்பவே சீரழிஞ்சு போயிடும் அப்படின்ற சொன்னதும் என் பிள்ளைய நான் விட்டுட்டு போக மாட்டேன், நான் வந்து என் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சிட்டு இருக்கா. பட் இருந்தாலுமே காட்ஸை வச்சு பிடிச்சி வெளியே தலை சொன்னதுமே அந்த
பையன் பயங்கரமாக அழுதுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே ரொம்ப முடியாமல் அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப கோவமாயிட்டு, எவ்வளோ தைரியம் தான் அவன் உனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருப்பான், நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்பவே கோவமாயிட்டு பேசுகிறா. நீ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், புள்ளை எனக்கு வேணாம், அவன்கிட்டே இருக்கட்டும், அவன் கூட இருந்தால் தான் பிரைட் ஃப்யூச்சர் என் பிள்ளைக்கு இருக்கும், என் பிள்ளை என்ன மாதிரி இருக்க வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவள் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிள்ளைக்காச்சும் நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்டுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. பிறகு இந்த ஷென் அங்கே நம்ம ஹீரோ மீட்டிங் வராத பார்த்துட்டு இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கைக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோ அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகும்போது நம்ம ஷென்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸுமே வந்துடுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னதுமே அந்த ரெக்கார்டரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட மெடிசனை கொடுத்து அவனை வந்து போட்டு தலை சொன்னால அதை தான். ஸோ அதெல்லாமே பார்த்ததுமே ஹீரோக்கே ஷாக்காகி போயிட்டு என்ன வந்து நான் அவளை எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு பார்த்தா இப்படிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவள் ரொம்ப நல்லவளா, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு அவளை இந்த ஊரை விட்டு போக சொல்லிட்டுனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு அவன் அங்கே வந்து கிளம்பி வந்துட்டுருக்கான். பிறகு ஹீரோயின் வாழ்ந்த வீட்டை காமிக்கிறதுக்காக அங்கே அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு வராரு. பாஸ் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த இடத்துல தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து வச்சு ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கவலையாகி போயிடுது. எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் நான் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இல்லை, என் பிள்ளையை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜஸ் சென்ட் பண்ணதுமே ஐயோ நான் வந்து எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டதுமே அவள் ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுறா. நீ வந்துட்டு என்னை ஏன் விட்டுட்டு போகிற, நீ வந்து நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ரூவ் பண்ண மாட்டியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடுது. ஹக் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, நான் உன்னை எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன், நான் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு மேரேஜுமே 2 பேத்துக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் மருமக என்ன பயணமோ பூராமேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டதுமே இருந்துட்டு போட்டுமே அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அவன் மேரேஜ் பண்ணிக்கிறான், இதில் நான் என்ன பண்ண முடியும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. 2 பேருக்குமே மேரேஜுமே நடக்க போகிறப்ப அங்கே அந்த ஷூ வந்துட்டு அவங்க காதில் ஏதோ சொன்னதுமே அவங்க கோவமாயிட்டு மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அங்கே அந்த அடாப்டட் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. யூகேல அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அது இதுன்னு நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்கா, இவங்கள பாரு இவங்க தான் இதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கோவப்பட்டதுமே அங்கே அந்த ஷூவோட அம்மா கதை பார்த்துட்டு தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா குழந்தைய கொண்டு போய் கொடுத்து குழந்தைய நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் காசு கொடுத்துட்டு போயிருந்துருக்காங்க. அப்போ என்னோட பிள்ளை எனக்கு திரும்ப கிடச்சிட்டா, நாங்கள் திரும்ப வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பிள்ளைய வந்துட்டு எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவங்க கவலைப்படுறாங்க. நான் தாம்மா உன்னோட பேரண்ட்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. என்னோட சொந்த பேரண்ட்ஸ் என்னை வந்து திரும்ப கூப்பிடவே மாட்டாங்களா, நான் ஒவ்வொரு நாளுமே ஏங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஷூக்கு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. அப்போ நான் வந்துட்டு உங்களோட சொந்த பொண்ணு இல்லையான்னு சொன்னதும் இல்லை நீ தான் எங்களோட அடாப்டட் டாட்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. என் பொண்ணு எனக்கு கிடச்சிருச்சா, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளுக்கு தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு வயிற்றுச்சலாகி போயிடுது. பிறகு ஹீரோயின் வீட்டில் ஹீரோட்ட ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா, உனக்கு வந்துட்டு 2 பிள்ளை பிறக்க போகுது, அவனுக்கு சிஸ்டருமே கிடைக்க போகிறாங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இன்னும் ட்வின் சயின்ஸ் ஆகிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். இப்படியே 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.